ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு புதியதாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று பதவியேற்க இருக்கிறார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில பலத்த போலீஸ் பாதுகாப்பு நேரு உள்விளையாட்டு அரங்கு மற்றும் உள்ளே மற்றும் வெளியே போடப்பட்டிருக்கிறது. 20,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சியின் தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களது குடும்பத்தினர், மாவட்ட செயலாளர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்கள் என 5000 நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான முறையான அனுமதி சீட்டும் கட்சி சார்பில் கட்சி தொண்டர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போன்று மாவட்ட செயலாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5000 நபர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்கிற நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விழாவை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கம் அருகே கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு வெளியே இருக்கக்கூடிய சாலையில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு தடுப்புகள் 8 அடி உயரத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பதவியேற்க நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு வரக்கூடிய விஜயை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் என குறிப்பிட்டு விஜயை வரவேற்கும் விதமாக கட்சி நிர்வாகிகள் வழிநெடுகிலுமே சாலையின் இருபுறங்களிலும் பெரிய அளவில் பதாகைகளை வைத்திருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை என்பது கிடைக்காமல் இருந்தது. அதன் பிறகாக காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளை அவர்கள் நாடியிருந்தார்கள். தங்களுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தர வேண்டும் என்று விஜய் கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆளுநர் மாளிகை சென்று விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். இன்று விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில காலை 10 மணி அளவில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. விஜயுடன் சேர்த்து 9 அமைச்சர்களும் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கான பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக இந்த விழாவிற்கு தயாராகி வருகிறது. 5000 நபர்களுக்கு உள்ளே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விழாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.